Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வுக்கு வருகிறார் என்ற தகவல் வெளியான நிலையில் அவரிடம் மனு கொடுக்க பொதுமக்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி ஆட்சியானது தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் விஜய் பல்வேறு இடங்கள்ல அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறாரு. குறிப்பாக பாக்குறப்ப முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல நிறைய பேர் புகார் மனு கொடுக்கறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2021 நவம்பர்ல தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனிப்பிரிவு தொடர்ந்து செயல்பட்டு வருது. கடந்த ஆட்சி காலத்திலும் இருந்தாலும் தற்பொழுது வெளிப்படையான ஒரு ஆட்சியை நடத்துவதாகவும் அதே போல லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற ஆட்சியை நடத்தி வருவதாக முதலமைச்சர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கட்சிகளும் தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில தனக்கு நீதி கிடைக்காதா, நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பலரும் தினசரி மனு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தற்பொழுது அதிகரிச்சிருக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த 15 நாட்கள் 10-20 நாட்களாக முதலமைச்சர் விஜய் தனிப்பிரிவு அலுவலகத்தை நேரடியா ஆய்வு செய்வாரு, மக்களிடம் புகார் மனுக்களை பெறுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பும் ஏறிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தான் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் தனிப்பிரிவு அலுவலகத்துல ஆய்வு செய்வார் அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மக்கள், ஏராளமான மக்கள் குவிஞ்சிருந்தாங்க. குறிப்பா நேற்றைய தினம் முந்தைய தினமெல்லாம் பாக்குறப்ப தரப்பட்ட மக்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க முதலமைச்சர் தனிப்பிரிவுல மனு அளிக்கிறதுக்காக காத்திருந்து வெயிலையும் பொருட்படுத்தாம நின்று இருந்தாங்க. அவர்களுக்கான கழிப்பறை வசதி சரியாக இல்லை. அதே போல பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில தான் அவர்கள் நின்று முதலமைச்சரை பார்த்து எப்படியாவது மனு கொடுத்துருன்ற மாதிரி எண்ணத்துல இருந்தாங்க. அதே நிலைதான் இன்றைய தினம் தொடர்ந்து இன்னைக்கு அந்த தகவல் கிடைச்சதன் பேர்ல ஏராளமான மக்கள் வெளியில நின்று வரிசையாக நின்று வெயிலையும் பொருட்படுத்தாம முதலமைச்சர் விஜய் வருவாரு, மனுக்களை பெற்றுக் கொள்வாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த முதலமைச்சருக்கு ஏராளமான திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு கேரளாவினுடைய உள்துறை அமைச்சரை சந்திக்கக்கூடிய நிகழ்வாகட்டும், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் சண்முகத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வு, அடுத்தடுத்து ஆய்வு கூட்டங்கள் இருக்கிறது. அதே போல பட்ஜெட்டுக்கான முன்னேற்பாடுகளாக ஒவ்வொரு துறை ரீதியாக கூட்டங்கள் அரங்கேற்று அந்த கூட்டமும் நடைபெற்றுவதன் காரணமாக முதலமைச்சருக்கு பல்வேறு நிகழ்வுகள் இருப்பதன் காரணமாக தற்போது வரை அவர் வருவதாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் முதலமைச்சர் இன்னைக்கு வருவாருன்ற தகவல் கிடைத்ததன் அடிப்படையில ஏராளமானோர் இங்க தலைமைச் செயலகத்துக்கு வெளியில வழிநெடுக நின்று காத்திருக்கிறார்கள். வெயிலையும் பொருட்படுத்தாமல் முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு மனு கொடுப்போம்ன்ற மாதிரி காத்திருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.